ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான சம்பவங்களை நீங்க எதிர்கொள்ள போறீங்க, எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சமாளித்து மீண்டு வர போறீங்க, அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி விஷயத்துல நீங்க கவனமா செயல்படணும் என்பதை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ எந்த ராசினியர்களுக்கு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீனம் ராசினியர்களுக்கு தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்ல பாதகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை விரிவாக பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா, இந்த நேரம் உங்களுக்கு புரட்டி எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு ஒரு அபாயமான எச்சரிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. அதாவது பெரிய அளவுல ஒரு கண்டமானது உங்க வாழ்க்கையில விதிப்படி இப்ப நடந்தே தீருங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி கணிக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேரத்திலும் இந்த காலகட்டத்திலும் நிறைய கிரகங்களுடைய நிலையானது மாறக்கூடிய ஒரு சூழல் இப்ப இருக்கிறது. சோ இந்த மாற்றத்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் விதிப்படி இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஜோதிடத்தை நம்பாத நபர்களை இன்றைய காலகட்டத்துல கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா ஜோதிடத்தில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதாவது முன்கூட்டியே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நீங்க செயல்படும் போது வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பாதி அளவு பிரச்சனையை நீங்க நிச்சயமா தவிர்க்க முடியுங்க. அதாவது உஷாராக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட நாம இதனை தெரிவிக்கலாம். சோ உங்களுடைய வாழ்க்கையில முன்கூட்டியே என்ன நடக்க போகிறது என்பதை அறிந்து கொண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா நீங்க இப்படி செயல்படலாம். சோ மீனம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிதி ரீதியா ஏதாவது பிரச்சனைகள் வருமா, பண ரீதியா முதல்ல கஷ்டங்கள் இருக்குதா, கடன் பிரச்சனை குறையுமா, வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு தீர்வு கொடுக்குமா என்பதை பற்றி நீங்க விவரமாக முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. மீன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. சோ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நாம இப்ப பார்க்கலாம். மீன ராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா எதிர்பாராத மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த நேரம் முழுவதும் ராகு பகவான் பாத்தீங்கன்னா 12வது வீட்டில் உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செய்கிறார். வக்ர சனி பாத்தீங்கன்னா முதல் வீட்டில் இருக்கிறார். சாதாரணமாகவே சனி ஆடும் பொழுது நம்மளால தாங்க முடியாது. இந்த நேரம் வக்ர சனியினுடைய ஆட்டம் ஆரம்பமாகக்கூடிய ஒரு சூழல் இருப்பதால் கண்டிப்பா பல்வேறு விதமான பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு ஏற்படும். செவ்வாய் பாத்தீங்கன்னா 4வது வீட்டிலும், சுக்கிரன் பாத்தீங்கன்னா 7வது வீட்டிலும், கேது 8வது வீட்டில், குரு 5வது வீட்டில் சஞ்சாரம் செய்யறாங்க. இதனால இந்த நேர தொடக்கத்தில் செவ்வாய் 4வது வீட்டில் செயல்படும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை நீங்க அனுபவிக்க முடியுங்க. 5ஆம் தேதி முதல் 5வது வீட்டில் சூரியன் மற்றும் குருவுடன் இணைந்து இருப்பாருங்க. 22ஆம் தேதி முதல் 6வது வீட்டில் சூரியன் மற்றும் கேதுவும் இணைந்து செயல்படுறாங்க. 17ஆம் தேதி பாத்தீங்கன்னா சூரியனும் 6வது வீட்டில் நுழைய உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மீன ராசினியர்களுக்கு வேலை ரீதியா ஏதாவது பிரச்சனை வருமா என்று நீங்க கேட்கும் பொழுது உங்களுடைய வேலையில் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே கிரக நிலைகள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. வேலையில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க கடுமையான வார்த்தைகளை நீங்க தவிர்ப்பதுதான் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. சில சூழ்நிலைகள் உங்களை சோதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் கண்டிப்பா இதன் மூலம் ஏதாவது ஒரு வழி கூட உங்களுக்கு பிறக்குங்க. அதாவது வாழ்க்கைக்கான முக்கிய பாதை கூட இந்த நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு அவசியமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. வணிகர்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல பலனை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. நிதி ரீதியாக வருமானம் வலுவாக உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம். இருப்பினும் பாத்தீங்கன்னா செலவுகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. சோ பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டுமே இந்த நேரத்துல நீங்க எதை செய்தாலும் பிளான் பண்ணி செய்திடுங்க. ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பண ரீதியாக ஏதாவது ஒரு வகையில நீங்க கஷ்டத்தை அனுபவிப்பீங்க. அது மட்டுமல்லாமல் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலுக்கும் நீங்க நிச்சயமா ஆளாகலாம். சோ இந்த மாதிரி விஷயத்தை மட்டுமே நீங்க பார்த்து கொள்ளுங்க.
அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு பணத்திற்காக உதவ செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு இருக்குதா என்பதை மட்டும்தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்து விட்டீங்கன்னா உங்களுக்கே பின்னாடி பணம் ரீதியாக ஏதாவது கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கண்டிப்பா நிதி ரீதியாக இப்படி செயல்படுங்க. செலவுகள் அதிகமாகும் போது கண்டிப்பா கட்டுப்படுத்தி செலவு செய்வதுதான் அவசியம். தேவைக்கு ஏற்றவாறு செலவு செய்வது முக்கியமா சொல்லியிருக்காங்க. குடும்ப உறவுகளில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் சூழ்நிலைகள் கட்டுப்பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை மன வருத்தம் வந்தாலும் கண்டிப்பா பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது. எல்லாத்தையுமே அனுசரித்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்னமும் நல்லா சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு யோகத்தை பெற முடியும். அனுசரித்து கொண்டாலே பிரச்சனை பெரிதாகாமல் நீங்க தவிர்க்க முடியுங்க. சில மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்து வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு கூட இப்ப இருக்கிறது. இந்த நேரம் மாணவர்களுக்கு சாதகமான பலன்களையும் சிறந்த வெற்றியையும் பெற்று தரும். மாணவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டத்தை நீங்க கொண்டு செயல்படலாம். அது மட்டுமல்லாமல் இந்த நேரம் காதல் செய்யக்கூடிய மீனராசினியர்களுக்கு சாதகமான ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். காதல் சார்ந்த விஷயத்துல பெரிய அளவுல பாதிப்பு கிடையாதுங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உறவுகள் இன்னமும் ஆழமாக கூடிய சூழலை ஏற்படுத்தும். திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில மீன ராசினியர்களுக்கு கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. இதனால காதல் செய்யக்கூடிய மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைந்திருக்கு. ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுமா என்று கேட்டீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கண் சார்ந்த நோய்கள் உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டா உடனடியாக கவனித்துக் கொள்ளுங்க. மன அழுத்தம் இந்த நேரத்துல முக்கியமா உங்களுக்கு அதிகரிக்கும். எதையுமே மனதிற்குள் போட்டுக் கொள்ளாமல், கவலையை எடுத்துக்கொள்ளாமல் மகிழ்ச்சியாக நடக்கிறது நடக்கட்டும் என்று செயல்படுவதுதான் இப்போ உங்களுக்கு நல்லது. திருமணமான தம்பதிகளுக்கு இந்த நேரம் சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில்முறை காரணங்களுக்காக தற்காலிக பிரிவு கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள அதிக வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. மீனராசினியர்களுக்கு நிறைய அற்புதமான மாற்றங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்திருக்குங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டுமே நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்க உடனுக்குடன் பார்த்து பயன்பெற முடியும். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நேயர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்க போகிறது என்று தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு அவசியமா நினைத்தீங்கன்னா நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.